எங்க அப்பா கால்ல புண்ணு இருக்கு. அந்த புண்ணு ஆறாம எங்க அப்பா ரொம்ப நாளா கஷ்டப்படுறாங்க. அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ சுகர் பேஷண்ட். இதே மாதிரி சிச்சுவேஷன்ல தான் உங்க அப்பா இல்லைன்னா அம்மா இருக்காங்களா அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், பாருங்க. ஏன் யூஸ்வலா wound ஹீல் ஆகாம போகுது? உங்க wound இருக்கிற இடத்துல blood supply ரொம்ப குறைவா இருக்கலாம், இல்ல மொத்தமா இல்லாமலே கூட இருக்கலாம். இப்படி blood supply காம்ப்ரமைஸ்டா இருக்கிறப்போ ஆக்சிஜன் அந்த டிஷ்யூஸ்க்கு போய் சேராது. அப்படி போய் சேராதப்போ wound healing நடக்காது. இந்த சிச்சுவேஷன்ல woundல இன்ஃபெக்ஷன் நிறைய வளர ஆரம்பிக்குது. நாள் ஆக ஆக இது இப்படியே நம்மளால கரெக்ட் பண்ண முடியாம போகும்போது காலை எடுக்க வேண்டிய நிலைமை வருது. அதாவது ஆம்புடேட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வருது. இப்படி மோசமான சிச்சுவேஷன்ல உங்க காலை ஆம்புடேட் பண்ணாம அல்லது கால் வெட்டி எடுக்காம காப்பாத்துறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் தெரப்பி. இதுல 90% உங்களோட ஆம்புடேஷன் ரிஸ்கை குறைக்க முடியும். ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் தெரப்பி நீங்க எடுக்கிறப்போ உங்க காலுக்கான ரத்த ஓட்டத்தை கரெக்ட் பண்றது மட்டும் இல்லாம எல்லா டிஷ்யூஸுக்கும் அதிகப்படியான ஆக்சிஜன் போய் சேருது. அதனால ஸ்டெம் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. உங்களோட ஹீலிங் ப்ராசஸ் ரொம்ப ஸ்பீடப் ஆகுது. ரத்த ஓட்டம் கரெக்ட் ஆகிறதுனால உங்க காலோட ஆம்புடேஷன் ரிஸ்க் இல்லாம நம்ம காப்பாற்றி முடியும். ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் தெரப்பி காஸ்ட்லியான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் யுவர் ஹெல்த் அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி லிட்டில் எக்ஸ்பென்சிவ். ஆனா wound ஆறாம அதை திரும்ப சரி பண்றதுக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போய் நீங்க wound க்ளீன் பண்ணி டெய்லி அதுக்கு மந்த்லி அதுக்குன்னு வர எக்ஸ்பென்ஸ்ன்னு பார்த்து நீங்க மொத்தமா கால்குலேஷன் போட்டு பார்த்தா இது அதை விட ரொம்பவே சீப்பரா தான் இருக்கும். ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, தயவு செய்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி சீக்கிரம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க.